ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோனுடைய நோக்கம் யுஏஇ விசா ப்ராசஸில் ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராசஸ் அடிக்கடி இப்போது சமீபத்திய காலகட்டங்களில் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன, அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, இப்போ ஏன் அது ரொம்ப அதிகமான அதனுடைய புழக்கம் அதிகமாக இருக்குது, கவர்மெண்ட் ஏன் நிறைய பேரை வந்து ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் எடுக்க சொல்லுது ஈவன் நார்மலான விசா ப்ராசஸுக்கு கூட, அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் அந்த பேர் சொல்கிற மாதிரியே ஈக்குவலண்ட், நம்ம படிச்சிருக்கிற டிகிரி அல்லது அது பிஜியாக இருக்கலாம், யூஜியாக இருக்கலாம், பிஹெச்டியாக இருக்கலாம், எந்த டிகிரியாக இருந்தாலும் அந்த டிகிரியினுடைய நம்பகத்தன்மையை அது சம்மந்தப்பட்ட நம்ம நாட்டில் நம்ம படித்த பல்கலைக்கழகத்துக்கே போய் செக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டேருந்து உறுதித்தன்மையை ஆராய்ந்து அது சரிபார்த்து அவங்கள்ட்டேருந்து கன்ஃபர்மேஷன் வாங்கி அதுக்கப்புறம் இங்கே உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதை வாங்கி அவங்க ஒரு தடவை ஆராய்ந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து யூஏஇயில் வேலை செய்கிறதுக்கு இங்கே உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பாடிஸ்னால் வழங்கப்படுகின்ற அந்த அகாடமிக் டிகிரியோட ஈக்குவலானது. உதாரணத்துக்கு நான் பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருக்கேன் ஊரில், அந்த பிஎஸ்சி ஜுவாலஜி இங்கேயும் பிஎஸ்சி ஜுவாலஜி இங்கே படித்தா அதுவும் இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரைஸ் பண்ணுறது கவர்மெண்ட்லேருந்து வர்ற யூஏஇ கவர்மெண்ட்லேருந்து வர்ற ஆத்தரைசேஷன். ஓகேங்களா, முந்திலாம் விசா ப்ராசஸ்க்கு வந்துங்க யூஏஇ விசா ப்ராசஸ்க்கு வந்து அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இப்போவும் அதான் கேட்குறாங்க. அந்த பாட்டுக்கு நான் வர்றேன். ஆக்சுவலாக இந்த அட்டஸ்டட் சர்டிஃபிகேட்னா என்னங்க, நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை நம்ம இந்தியாவில் உள்ள யூஏஇ எம்பசி அப்புறம் யூஏஇயில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் MOFAன்னு சொல்லுவாங்க, இது ரெண்டும் அங்கீகரிக்கணும். அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 600-700 செலவாக நீங்கள் ஒரு கன்சல்டிங் கம்பெனியில் ப்ரொவைடர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இது நம்மளே செய்யணும்னா யூஏஇ எம்பசி நம்ம நாட்டில் அதை வந்து கையெழுத்து போட்டு அட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நிறைய ஆஃபீஸுக்கு ஊரில் அலைகிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் அது பிஸ்னஸாக ட்ராவல் ஏஜென்சிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யூஏஇ எம்பசி நம்ம நாட்டில் உள்ள யூஏஇ எம்பசிலையும் இங்கே உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்லையும் சேர்த்து வாங்கி கொடுத்து அந்த அட்டஸ்டட் சர்டிஃபிகேட்டை இங்கே உள்ள விசா ப்ராசஸ்க்கு நம்ம விசாவில் நம்ம பொசிஷனை ஸ்கில்டு பொசிஷனாக போடுறதுக்கு மோர் தென் எனஃப். அன்ஸ்கில்டு பொசிஷனாக லேபரா, மெக்கானிக்கா, இல்லை எலக்ட்ரீஷியன், அந்த மாதிரி செமி ஸ்கில்டு பொசிஷன் இந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் படித்து ஸ்டாஃப் லெவலில் வரோம் இல்லைங்களா, வந்து ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட், என்ஜினியர், மேனேஜர், இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி அது எமரிட்டைசேஷனோட இந்த நாட்டுக்காரங்களை இந்த ஃபில் பண்ணுற அந்த ஹையரிங் ப்ராசஸோட தொடர்புடையதாக இருக்கிறதுனால அந்த அட்டஸ்டேஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது ஆக்சுவலாக. சரிங்களா, அப்போ நம்ம என்னென்னா இந்த அட்டஸ்டேஷன் பண்ணுறதுனால தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய விசாவில் அந்த டைட்டில் வந்து ஸ்கில்டு பொசிஷனாக போட முடியும். இல்லாட்டியும் விசா ப்ராசஸ் நடக்கும். உங்கள்ட்ட அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் இல்லைன்னா கூட விசா ப்ராசஸ் நடக்கும். உங்களோட பொசிஷன், உங்களை ஹையர் பண்ணுற பொசிஷன் நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக வரலாம், உதாரணத்துக்கு ஒரு சைட் இன்ஜினியராக, சிவில் இன்ஜினியராக வரலாம். ஆனால் உங்கள்கிட்ட விசாவில் போடுறப்போ உங்கள் ஆஃபர் லெட்டரில் எல்லாமே சைட் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் இருக்கும். ஆனால் விசா டைட்டிலில் போடுறப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு மெக்கானிக்னு போடுவாங்க. அதை விரும்பாம நிறைய பேர் அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ வந்து இந்த அட்டஸ்டேஷன்லேயே லூப் ஹோல்ஸ் இருக்குது. அதையும் இன்னும் ஆத்தென்டிகேட் பண்ணணும்னா நான் அந்த மாதிரி சொல்ல மாதிரி ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட், அந்த ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த டிகிரி வந்து அட்டஸ்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம். அதை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி அந்த ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் பண்ணித்தர்ற அத்தாரிட்டிஸ், பாடிஸ், கன்சல்டிங் பீப்புள், கவர்மெண்ட் அப்ரூவ்டு கன்சல்டிங் பீப்புள் நிறைய இருக்குது. இந்த கோல்டன் விசாலாம் பண்ணுறப்போ குவாட்ரபி, டேட்டா ஃப்ளோ, இந்த மாதிரி கன்சல்டிங் கம்பெனிஸ்ட்டு காஸ்ட் நம்ம கொடுத்தோம்னா அவங்க யூனிவர்சிட்டிஸ் நம்ம படித்த உலகத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டிஸோடு அவங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது. அவங்க லிஸ்ட்டில் இருக்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த யூனிவர்சிட்டிஸில் இமெயில் அனுப்பி அதை வந்து ஆராய்ந்து அங்கேருந்து பதிலை வாங்கி இங்கே உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் கொடுத்து அவங்கள்ட்ட லெட்டர் வாங்கி கொடுக்குறது அவங்க வேலை. அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க 700 to 800 அப்ராக்சிமேட்லி திரம்ஸ். ஓகேங்களா, இப்போ என்னன்னா இப்போ நிறைய நேஷனாலிட்டிஸ், அந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த விசா ப்ராசஸை ரொம்ப ஒரு நேரோ டவுன் பண்ணி ரொம்ப ஒரு கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு சரியான ஆளாக தான் நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்காக ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் நார்மலாக இப்போ எல்லா இடத்துலையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, மீனிங் வந்து உதாரணத்துக்கு ஒரு இந்தியன் நேஷனல், எனக்கு தெரிஞ்ச இந்தியன் நேஷனலுக்கும் ஒரு சந்தர்ப்பங்களை கேட்டிருக்காங்க, பாகிஸ்தான், எஜிப்ட் நேஷனல், இந்த மாதிரி எல்லா நேஷனல்ஸுக்கும் அப்பப்போ ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் நீ வந்து கொண்டு வந்து அப்லோட் பண்ண, அப்போ தான் விசாவை வந்து ஃபர்தராக ப்ரொசீஜரே பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இப்போ என்னென்னா விசா ப்ராசஸில் லேட்டஸ்ட் அப்டேட் கடந்த 1-2 மாதங்களாக இந்த ஈக்குவலன்சி ப்ராசஸை விசா ப்ராசஸினுடைய ஒரு பார்ட்டாக இமிகிரேஷன், அதாவது அந்த விசா அத்தாரிட்டிஸே பண்ணுறாங்க. அதுக்கு 700 dirhams அவங்களே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருவேளை இப்போ உங்கள் மினிஸ்ட்ரி விசா அத்தாரிட்டிஸ் வந்து
ஃபாலோ பண்ணுறப்போ இந்த ஈக்குவலன்சி ப்ராசஸில் அந்த ட்ராப் டவுன் அங்கீகரிக்கப்பட்ட அந்த லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டில் நம்ம படித்த யூனிவர்சிட்டி இல்லை, ஈக்குவலன்சி வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க அந்த ப்ராசஸை விசாவுக்காக பண்ணுறப்போ இல்லை அந்த யூனிவர்சிட்டி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இமீடியட்டாக சம்மந்தப்பட்ட இந்த கம்பெனி யார் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த சம்மந்தப்பட்ட நபர் அந்த ஈக்குவலன்சி வெளியில் வாங்கிட்டு வந்து அப்லோட் பண்ணால் தான் ஃபர்தராக விசா ப்ராசஸ் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இப்போது அந்த மாதிரியான அக்கரன்சஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக ஈக்குவலன்சி நிறைய கேட்குறாங்க பல காரணங்களால். ஒன்று வந்து நம்ம எஜுகேஷனை வந்து சர்டிஃபிகேட்டை ஈஸியாக ஃபேக் பண்ண முடியுது இந்த காலத்தில். ரொம்ப ஏஐ வந்துருச்சு. சர்டிஃபிகேட்டை ஒரே மாதிரியாக கொண்டு வரதுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஈவன் அட்டஸ்டேஷனை கூட ஓரளவு ஃபேக் பண்ண முடிகிற அளவுக்கு இருக்கிறப்போ அந்த ப்ராசஸை ரொம்ப வலுப்படுத்துவதற்காக ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்த ஈக்குவலன்சி ப்ராசஸ் வச்சுருக்காங்க. இதை வந்து யாரும் வந்து அது பிரேக் பண்ண முடியாது, ஷேட்டர் பண்ண முடியாது, உங்களுக்கு இதை மேனிப்புலேட் பண்ண முடியாது உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த ஈக்குவலன்சி ப்ராசஸ் முந்திலாம் கம்பெனிஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டில் பங்கேற்பதற்காக முனிசிபாலிட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக உங்களுடைய டெக்னிக்கல் ஆக்டிவிட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். சிவில் இன்ஜினியரிங் கம்பெனினா சிவில் இன்ஜினியர்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வச்சு அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா அந்தந்த டிசிப்ளின் இன்ஜினியர்ஸை வச்சு நம்ம அந்த கிளாஸிஃபை ஆகணும். முனிசிபாலிட்டியில் அபுதாபி முனிசிபாலிட்டி, துபாய் முனிசிபாலிட்டி. அப்போது அந்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் பார்த்தாது, நீ ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் தான் கொண்டு வரணும்னு ரொம்ப ரேராக கேட்பாங்க. எப்போ நான் சொல்கிறது கிட்டத்தட்ட வருடங்களுக்கு முன்பு. இப்போ என்னன்னா அந்த ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட்டை இப்போ நார்மலாகவே அட்டஸ்டட் டிகிரி சர்டிஃபிகேட் கேட்க மாதிரியே எல்லாரும் பெரும்பாலான அந்த குறிப்பாக ஸ்கில்டு பொசிஷன்ஸில் படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு இன்ஜினியராகவோ இல்லை ஆஃபீஸ் பொசிஷன்ஸு, மேனேஜர், சூப்பர்வைசர், அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி படிச்சுட்டு வர பொசிஷன்ஸில் பெரும்பாலும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறது என்ன கேட்டால் ரொம்ப நல்லது. அது ஒரு மேண்டேட்டரி கிடையாது, நீ எப்போ கேட்குறாங்களோ அப்போ கூட வாங்கிக்கலாம். பட் யூஏஇயில், எமிரேட்டில் நீங்கள் ஆல்ரெடி கேரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க, நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா இன்பிட்வீன் வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி குவாட்ரபி, டேட்டா ஃப்ளோ இந்த மாதிரியான கம்பெனிஸ், கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனிஸ் ஈக்குவலன்சியை பண்ணி கொடுக்குது நமக்காக. நம்ம அவங்கள்ட்ட பே பண்ணணும். எனக்கு நடந்த விஷயத்த சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய பிஎஸ்சி ஜுவாலஜி ஈக்குவலன்சி, பிஎஸ்சி எம்எஸ்சி ரெண்டுமே கொடுத்தேன். சரி ரெண்டுமே வாங்கிக்கலான்னு. அவங்க இந்த ஈக்குவலன்சி ப்ராசஸினுடைய சக்ஸஸ் அண்ட் டர்ன் அரவுண்ட் டைம் ரொம்ப கம்மியாக சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கன்சல்டிங்கினுடைய ஸ்பீடான ப்ராசஸ் மட்டும் இல்லை. நம்ம எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தோமோ அங்கே இந்த கன்சல்டிங் கம்பெனி தொடர்பு இமெயில் பண்ணுவாங்க. நம்ம அங்கே பல்கலைக்கழகம் சரியான ரெஸ்பான்ஸ் வரல, டிலேயாக பண்ணுறாங்கன்னா அதே டிலே இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ எனக்கு நடந்தது அதுதான். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஏவிசி காலேஜில் பண்ண பிஎஸ்சி ஜுவாலஜி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டைரெக்டாக மெயில் அனுப்பிட்டாங்க, பிஎஸ்சிக்கும் எம்எஸ்சிக்கும். ஒரு பதிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஊரில் தான் கன்சர்வேட்டிவ் பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு இமெயில் செக் பண்ணவும் தெரியாது. வந்தால் இது இவங்க அவங்கள காமிப்பாங்க, அவங்க இவங்கள காமிப்பாங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கே ஒரு தடவை வந்து வெறுப்பாகி யூனிவர்சிட்டிக்கு ஜம்ப் பண்ணி போய் தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம படித்த என்னுடைய கிளாஸ்மேட்லாம் இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களாம் ஹெல்ப் பண்ணி அங்கே உள்ளவங்கள்ட்ட இது பண்ணி லிங்க் பண்ணி அட்லீஸ்ட் பிஎஸ்சி ஜுவாலஜியை மெயில் பண்ணி அதை ஆத்தரைஸ் பண்ணாங்க. எனக்கு எம்எஸ்சி வேணாம், இப்போதைக்கு பிஎஸ்சியாச்சும் ஆத்தரைஸ் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு டிகிரி வேணும்னு சொல்லிட்டு அதை ஆத்தரைஸ் பண்ணி ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் வாங்கினேன். அதை நான் உங்களுக்கு போடுறேன், இப்போது உங்களுக்கு போட்டு காமிப்பேன், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் ஆக்சுவலாக. சரிங்களா? இப்போ எதுக்காக இவ்வளவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இந்த ஈக்குவலன்சி ப்ராசஸ் வந்து ஜிசிசி கண்ட்ரீஸில் வேறு பேரில் இருக்குது. இந்த சொன்ன ப்ராசஸ் ஒன்று தான். கவர்மெண்ட் அத்தாரிட்டி நீ படிச்சிருக்கிற படிப்பு டிகிரி வந்து இங்கே ஈக்குவலாக உள்ளதா, அதை வந்து உன் பல்கலைக்கழகத்தோட டைரெக்டாக தொடர்பு பண்ணி ஓகே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே உள்ள அதை அவங்க மார்க் ஷீட்லாம் கேட்பாங்க. ஈக்குவலன்சியில் ஜஸ்ட் டிகிரி மட்டும் இல்லை, டிரான்ஸ்கிரிப்ட் கேட்பாங்க. தட் மீன்ஸ் என்ன, கியூமுலேட்டிவ் மார்க் ஸ்டேட்மெண்ட், என்னென்ன சப்ஜெக்ட் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட் ஒரு செமஸ்டர்லையும். மொத்தம் ஒரு 3 வருஷத்தில் 6 செமஸ்டர் இருக்குது, 4 வருஷத்தில் 8 செமஸ்டர் இருக்குன்னா என்னென்ன சிலபஸ், ஹெட்டிங்ஸ் ஆஃப் த இது உங்களுக்கு பேப்பர், அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, இந்த ஜிபிஏ அல்லது கியூமுலேட்டிவ் மார்க் பர்சன்டேஜ் எல்லாம் கேட்டு வெயிட் பண்ணி கடைசியில் கவர்மெண்ட்டு அந்த ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் வழங்குவாங்க. நான் சொன்ன மாதிரி சவுதியில் முசாதகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸோட பேர். சவுதியில் பெரும்பாலும் அரபிக் தான், இங்கிலீஷ் வந்து இங்கே யூஏயில் துபாய் அபுதாபியில் இருக்கிற மாதிரி ஒரு புழக்கம் இருக்காது. இங்கே முசாதகான்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இதே மாதிரி தான் கவர்மெண்ட்டில் அங்கே உள்ள அந்த என்சிஇசி இந்த மாதிரி பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ், என்விரான்மெண்டல் அத்தாரிட்டிஸ், அங்கே உள்ள இங்கே பெரிய பெரிய அத்தாரிட்டிஸில் பதிவு பண்ணணுனால இந்த ஈக்குவலன்சி ப்ராசஸ் முசாதகா அப்படிங்கிற பேரில் உங்களுடைய டிகிரி அட்டஸ்ட் பண்ணப்பட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இங்கே எப்படி மினிஸ்ட்ரி உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குதோ அதே மாதிரி சவுதி மினிஸ்ட்ரி ஒரு லெட்டர் கொடுக்கும். ஏன்னா சவுதியினுடைய டிரான்சாக்ஷன் டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். பெரும்பாலும் இந்த ப்ராசஸில் இந்த ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு இப்போ நான் எமராத்தில் நான் சொல்கிறத இப்போ நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா? அதனால் நீங்கள்
ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையாக ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருக்கிறது நல்லது தான். ஓகேங்களா? ரொம்ப அர்ஜென்ட்லாம் கிடையாது. ஆன் த கோ எடுத்து வச்சுக்கிட்டா எனி டைம் நம்ம யூஏயில் கரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், யூஏயில் தான் இருக்க போகிறோம், துபாய் அபுதாபி உள்ளுக்குள்ளார அமீரகத்துக்குள்ளார ஏதோ ஒரு இடத்துல இருக்க போகிறோன்னா இந்த ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதனுடைய புழக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நிறைய காரணங்களுக்காக நான் சொன்ன மாதிரி கல்வியினுடைய தன்மை குவாலிட்டியை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக செக்யூரிட்டி ரீசன்ஸ் இஷ்டத்துக்கு எல்லாருமே டிகிரி இருக்குன்னு உள்ளார வர்றாங்க. அவங்களுடைய லிமிட்டட் பாப்புலேஷனாக கரெக்டான பாப்புலேஷனை உள்ளார விடுறதுக்காக கோல்டன் விசான்னு வந்தோடனே ஏகப்பட்ட ஆளுங்க அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளார வந்தாங்க, அந்த ஃப்ளோவை கட்டுப்படுத்துறதுக்காக. இந்த மாதிரி பல காரணங்களுக்காக இந்த ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு முக்கியமான ஃபில்டரிங் ஃபேக்டராக வச்சிருக்காங்க. அது சரியான ப்ராசஸும் கூட. அதை எடுத்து வச்சுக்கிறது நமக்கு எப்பவுமே நல்லது தான். இப்போ பாருங்கள், இந்த ஃபில்டர் ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட்டை அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். யூஏயில் வேலை செய்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஏதாவது ஃபீட்பேக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இதுதாங்க ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட். மேலே பாருங்கள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் போட்டிருக்காங்க. கீழே டாக்குமெண்ட் நம்பர், வெரிஃபிகேஷன் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் இருக்குது. குவாலிஃபிகேஷன் ரெக்கக்னேஷன் சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பேர் இருக்குது. ஓகேங்களா? பேர் இருக்குது. அப்புறம் எந்த ஸ்ட்ரீம், எந்த டிசிப்ளின்னு, குவாலிஃபிகேஷன் ஜென்யூனா இல்லையா, குவாலிஃபிகேஷன் ஆத்தென்டிசிட்டின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ப்ராப்பராக ஃபேக்காக, இது ஜென்யூன்னா கரெக்டுன்னு அர்த்தம். எங்கே படிச்சிருக்கேன், ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. அதேமாதிரி அக்ரெடிட்டேஷன் ஆஃப் அவார்டிங் இன்ஸ்டிடியூஷன், பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி உதாரணத்துக்கு என்னுடைய கேஸில் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டதா, எஸ், ரெக்கக்னேஷன் டெசிஷன் ரெக்கக்னைஸ்டு. இது நம்ம இங்கே யூஏயில் ஒத்துக்கலாம். அந்த மாதிரி ரிசல்ட், குவாலிஃபிகேஷன், கம்பேரபிலிட்டி பாருங்கள், பேச்சுலர் இன் த சேம் ஸ்பெஷலைசேஷன். இது தாங்க ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்களா, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். இது வந்து ஒரு A4 சைஸில் இருக்கும். இதை நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் காமிக்கிறதுனால உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். இது டிஜிட்டல் ட்ரஸ்டட் டாக்குமெண்ட் சொல்லிட்டு மெயில் வந்துடும். ஆன்லைன்லேருந்து நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க இருக்கும். சரிங்களா?